வணக்கம். நேற்று டெக் வேர்ல்டில் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது lockunKey. நான் உங்கள் நவனீத். வெல்கம் டு த ஷோ. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் ஜெர்மன்ஸ் வேர்ல்டு ரெக்கார்ட். ஜெர்மன்ஸ் இப்போது ஒரு புது வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு டாய் ட்ரெயின் யூஸ் பண்ணி 20 டிஃப்ரெண்ட் ஃபேமஸான சாங்ஸை ப்ளே பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டாய் ட்ரெயினில் ஒரு மெட்டல் ஸ்டிக் ஒன்று இருக்கும். அந்த ட்ராக்குக்கு வெளியே ஒரு கிளாஸில் தண்ணி இருக்கும். ஒவ்வொரு டோனுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த கிளாஸில் இருக்க தண்ணி அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கும். இந்த மெட்டல் ஸ்டிக் வந்து அந்த கிளாஸில் படுறது மூலமாக அது ஒரு சவுண்ட் க்ரியேட் பண்ணும். அந்த சவுண்டை வச்சு இந்த சாங்கை ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெயின் 201 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ராக்ல 9 நிமிஷத்தில் 20 சாங் ப்ளே பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் டீப் ஃபேக் அப்படிங்கிறது ஒரு அல்காரிதம். அந்த அல்காரிதம் வச்சு நம்மளோட ஃபோட்டோவை எடுத்து நம்ம பேசுகிற மாதிரியே ஒரு வீடியோ ரெடி பண்ண முடியும். அந்த வீடியோ பேர் தான் டீப் ஃபேக். I am not Morgan Freeman, and what you see is not real. Well, at least in contemporary terms, it is not. What if I were to tell you that I am not even a human being? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் கீழே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, மேலே ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு வீடியோவில் எந்த வீடியோ ஃபேக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஒரிஜினல் வீடியோ எப்படி பேசிகிட்டு இருக்காங்களோ இந்த டீப் ஃபேக் அல்காரிதம் அதை அப்படியே எடுத்து ஒரு இமேஜில் இவர் பேசின மாதிரியே அதை மிமிக் பண்ணி காட்ட முடியும். இந்த மாதிரி அல்காரிதம்னால டிஜிட்டல் எவிடன்ஸ் யூஸ் பண்ண முடியாமல் போகுது. ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது ஒரு கேஸில் மாட்டிட்டோம், அப்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டீப் ஃபேக்னால ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் CO2 இன்டு பில்டிங் மெட்டீரியல். MCA அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனி காற்றுல இருக்க CO2வை ஒரு பில்டிங்க்கு பயன்படுத்துகிற ஒரு மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதை அவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா காற்றுல CO2 அப்சர்வ் பண்ணிப்பாங்க, அதை ராக்கோட சேர்த்து ஒரு மெட்டீரியல் ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிரிக் இருக்குது, அந்த பிரிக்கில் CO2 அப்சர்வ் ஆகிருக்கும். எர்த் இந்த ப்ராசஸை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கு. இது ரொம்பவே ஒரு ஸ்லோ ப்ராசஸ். இது நடக்கிறதுக்கு பல கோடி வருஷங்கள் ஆகும். இந்த டெக்னிக்கை பாஸ் பண்ணுறதுக்காக இவங்க பண்ண மெஷின் என்ன பண்ணோன்னா CO2 அப்சர்வ் பண்ணி அதை ஒரு பிரிக்காக மாற்றிடும். இப்படி மாற்றின பிரிக்கை வச்சு நம்ம வீடு கட்டணும்னா அந்த வீடு CO2வோட கட்டப்பட்டிருக்கும். இதனால் காற்றுல கலந்த CO2வோட அளவு குறைஞ்சிடும். கார் பார்க்கிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனை. ஏர்போர்ட்டில் இது இன்னுமே பெரிய பிரச்சனை. ஸ்டான்லி ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரோபாட்டிக் கம்பெனி இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி ஒரு ரோபோட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ரோபோட் என்ன பண்ணோன்னா நம்ம காரை ஒரு இடத்துல நிப்பாட்டிடலாம். அந்த நிப்பாட்டின கார் இந்த ரோபோட் பிக் பண்ணிட்டு வந்து அது எங்கே பார்க்கிங் லாட்ஸ் ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஃப்ரீயாக இருக்க லாட்டில் இது போய் பிளேஸ் பண்ணிடும். மறுபடியும் நமக்கு எப்போ தேவையோ தேவைப்படுற இடத்துல இந்த ரோபோட் மறுபடியும் அந்த காரை எடுத்து வந்து நமக்கு கொடுத்துரும். இப்படி பண்ணுறது மூலமாக நிறைய காரை கம்மியான இடத்துல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த சிஸ்டம் பேர் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல் சிஸ்டம். இந்த மெத்தடை இப்போது நிறைய ஏர்போர்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நம்ம பார்க்க போகிற கடைசி நியூஸ் வீல் சேர் காம்படிஷன் சுவிட்சர்லாண்டில் ETH Zürich அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் ஒரு காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷனில் நிறைய டீம் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வீல் சேரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த காம்படிஷன் எதுக்குன்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அல்காரிதமை கிரியேட் பண்ணுறதுக்காக. நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் அவங்க டெய்லி ரொட்டீனுக்கு இந்த வீல் சேரை தான் நம்பி இருக்காங்க. ஆனால் அந்த வீல் சேர்னால் ஒரு ஸ்டேர் ஏற முடியாது, ஒரு ரேம்ப் கிளைம் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த காம்படிஷனோட மெயின் நோக்கம் என்னென்னா இந்த பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் சால்வ் பண்ணி ஒரு டீம் கொண்டு வரணும். அந்த கொண்டு வர டீமுக்கு அவங்க ப்ரைஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. இது மூலமாக ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு ஒரு நல்ல வீல் சேர் கிடைக்கும். இந்த மாதிரி இனோவேஷனுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி ரேட்டில் எல்லாருக்குமே கிடைக்கும். இன்றைக்கி நியூஸ் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த எல்லா நியூஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் lockunKeyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ்.